ஓம் நம சிவாய. காமத்தின் கதை. சௌனகாதி முனிவர்கள் சூத முனிவரை நோக்கி, சுவாமி, காமமாகிய வனத்திற்கு அக்னி போன்ற சிவபெருமானும் காம இச்சைக்கு ஆளானார் என்று தாங்கள் கூறியது மிகவும் ஆச்சரியகரமாய் இருக்கிறது. ஆதலின் சிவபெருமானையும் மோகிக்க செய்யவல்ல காமம் எத்தன்மையது? ஆகாயம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்வி, புத்தி, மனம், சித்தம், அகங்காரம் முதலியன யாவும் பிரகிருதியால் உண்டாயின என்றும் புருஷன் அங்குஷ்டமாந்திர பிரமாணமாக விளங்குகிறான் என்றும் கேட்டிருக்கிறோம். இவ்விஷயம் எங்களுக்கு சந்தேகமாயிருப்பதால் எங்களுக்கு நன்கு விளங்கும்படி கூறியருள வேண்டும் என்று கேட்டார்கள். சூத முனிவர் சொல்லத் தொடங்கினார். மகரிஷிகளே, அளவிறந்த தேஜஸோடு கூடிய வியாச பகவான் சொல்லிய வண்ணமே உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள். காமத்தின் சொரூபமானது பிரம்ம விஷ்ணு ருத்ராதிகளின் சொரூபமாக இருப்பதும் எல்லா ஜீவபூதங்களுக்கும் ஆத்மஸ்வரூபமாக இருப்பதும் சாத்விகம், ராஜசம், தாமசம் என்னும் முக்குணங்களை உடையதும் பிரபஞ்ச ரூபமாக பரிணமித்திருப்பதும் அது தன்னை காட்டிலும் விரும்பத்தக்கது பிரிதொன்றும் இல்லாததுமாக விளங்கும். சிவபெருமான் நிஷ்காமமாய் விளங்குகையில் காமமானது இல்லாததாக முடியும். சிவபெருமானும் விஷ்ணுவும் பிரம்மனும் சூரியனும் சந்திரனும் காமஸ்வரூபிகள் அல்லர். எதை அவலம்பித்து ஸ்நானம், தியானம், யோகம், இயமம், நியமம், ஜபம், யக்ஞம், சிக்ஷை, ஸ்வாத்தியாயம், ஞானம், தானம், வேதபாதம், ஸ்மிருதி, விசுத்தி, பரபீடை, ஸ்வர்க்கம், மோக்ஷம், ஸ்நேகம், விரோதம் முதலியனவும் தேவர்களின் அஷ்டயோனிகள், மானிட யோனி, பசு பக்ஷி, மிருகங்களின் ஐவகை யோனிகளாக கூடிய 11 யோனிகளில் பிறந்தனவும் பிறக்கின்றனவும் பிறப்பனவுமாக யாவும் உண்டாயினவோ அதுவே காமம் என்பதாகும். ஆதலின் அவ்வகைய காமத்தினாலேயே யாவும் தோன்றி பெருகி நசிகின்றன. பலவிதமான யோனி பேதமான அந்யோனிய புத்தியுடைய தம்பதிகளுக்கு சிரமமாக உண்டாகும் இச்சா பேதத்தால் காமம் பல திறப்படும். அஃதெவ்வாறெனில் பிறப்பும் இறப்புமுடைய சம்சாரத்தில் சப்தாதிகளாயிருக்கும் விஷயங்களால் நிஸ்சாரமான சம்சார சுகத்தால் நான் பிரம்மன், யான் உபேந்திரன், நான் உருத்திரன், தேவன், தானவன், சுகவான், கந்தர்வன், மனுஷன் பந்து, மித்ரன், ஆச்சாரியன், ரக்ஷணகர்த்தா செய்பவன், கொடையாளி குரு, கற்பக விருட்சம், அண்ணன், தந்தை, தாய், யமன் என்று சொல்லிக்கொண்டு நரகபாதை அன்றி சொர்க்க பிராப்தியுண்டாக வேண்டும் என்றிது இது போன்ற இச்சா விசேஷம் பலவிதமாக விளங்கும். காமத்தின் குணத்தை இவ்வளவென்றும் இத்தகையதென்றும் சொல்ல ஒருவராலும் முடியாது. முனிவர்களே, இந்திரியாதி தத்துவங்களுக்கும் பரமாயிருப்பதும் பூதங்களுக்கெல்லாம் அந்தர்யாமியாயிருப்பதும் புத்தியினால் மட்டுமே உணரத்தக்கதும் ஸ்பரிசத்தால் அனுபவிக்கத்தக்கதும் ஆனந்தங்களுக்கெல்லாம் ஆனந்தமானதும் அமிர்தமானதுமாக விளங்குவது பரம்பொருள். சூரிய சந்திர அக்னிகளின் தேஜஸ் எத்தேஜஸின் முன் இல்லாது மழுங்குமோ எப்பொருளால் எல்லா விகாரங்களும் சூரிய சந்திர அக்னி பிரம்ம விஷ்ணுவாதியர் மனுஷர் மிருக பசு பக்ஷியாதிகளும் பிறந்திருப்பாரோ அப்பொருளே பரம்பொருள். அப்பொருளை பரமாத்மா என்றும் பரமசிவம் என்றும் கூறுவர். அப்பரம்பொருளாலேயே உண்டாகும் விகாரமானது காமம் என்று சொல்லப்படுகிறது. சாக்கிர சொப்பனாதி அவஸ்தைகளை உற்றவரிடத்தெல்லாம் இருந்து எல்லா காரியங்களையும் செய்யும் அப்பொருளே பரம்பொருள். இவ்வாறு சர்வேஸ்வரனால் செய்யப்பட்ட காரியத்திற்கு காமம் என்று பெயர். சக்தி, சக்திமானாகிய இவ்விருவராலேயே பிரபஞ்சமானது சிருஷ்டிக்கப்படுகிறது. பிரியமும் அப்பிரியமுமான வார்த்தைகளும்
ஸ்பரிசமும் ரூபமும் ரசமும் கந்தமும் எவன் அறிகின்றானோ அவனே பரமாத்மா. அவனே செய்பவனும் செய்பொருளும் என்று நூல்கள் கூறும். காரியங்கள் எல்லாம் இறுதியில் அழிவுறுமாயின் அவற்றை எல்லாம் செய்து வரும் பரமாத்மா ஒரு காலத்தும் நசிக்க மாட்டார். சித்திர வேலைக்காரன் பலவிதமான செயல்களை செய்யுமாறு சர்வேஸ்வரன் நானாவிதமான சித்திர காரியங்களை செய்து வருகிறான். சர்வேஸ்வரன் ஒருவனாயிருந்து பல காரியங்களை செய்து வருவதை உலகினர் உணராது பலர் பல பல காரியங்களை செய்வதாக கூறுகின்றனர். சுயேச்சையால் எல்லா காரியங்களுக்கும் கர்த்தாவாக விளங்குபவன் சிவபெருமான் ஒருவனே. ஓம் நம சிவாய.